அனைவருக்கும் வணக்கம். நமது சென்னை மாநகரில் குறிப்பிட்ட சில மருத்துவமனைகளில் மட்டும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எனப்படும் ஈரல் மாற்று சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. அந்த வகையிலே சவிதாவும் அந்த பட்டியலில் இன்று இணைந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமைப்படத்தக்கதுமாகும். என்ன எல்லா டிரான்ஸ்பிளான்ட்டை விட லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட். எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டு தான் ரொம்ப டிஃபிகல்ட்டு. பட் நாமெல்லாம் நினச்சிட்டு இருப்போம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஏன்னா ஹார்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு நினைக்கிறோம். பட் கம்பேரிட்டிவ்லி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸி. இதை கம்பேர் பண்ணுறப்ப லிவரை கம்பேர் பண்ணுறப்ப லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நமது திறமைமிக்க மருத்துவர்கள் மற்றும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் இணைந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்குறாங்க. அது ஃபஸ்ட் டைம் பேஷண்ட்டை எல்லாம் எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் பண்ணியிருக்கிறது நாங்கள்லாம் தரக்கூடிய விஷயமாகும். நாங்களாம் அதை பற்றி ரொம்ப பெருமைப்படுறோம். மற்றபடி நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். இது வரைக்கும் 2 பேருக்கு பண்ணியிருக்கிறேங்க. அதாவது 2 அடுத்தடுத்தே பண்ணியிருக்கிறேங்க. இப்போ ஒன்ஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் பிகம் நார்மல். இல்லை சர்ஜரி முடிஞ்சு நார்மலி 1 or 2 monthஸில் இதாகிடுவாங்க, நார்மலுக்கு வந்துடுவாங்க. தே கேன் லீட் த நார்மல் லைஃப். என்ன இது வந்து டோனர் வந்து மற்ற இப்போ கிட்னினா 2 கிட்னி இருக்குது. ஒரு கிட்னி ஈவனில் நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்ககிட்ட வந்து ஒன்று வாங்கிக்கலாம். அதனால் ஒன்றும் பெரிய கஷ்டம்னு இல்லை. ஏன்னா மனிதனுக்கு ஒரு கிட்னி இருந்தால் போதும். வேறு லிவர் ஹார்ட்டெல்லாம் வந்து நமக்கு இருக்கிறது ஒன்று தான். அது உயிரோட்டத்தில் நம்ம யாருக்கும் டொனேட் பண்ண முடியாது. அது அந்த மாதிரி டைமில் பிரெயின் டெட் ஆனவங்க, அதாவது விபத்துலேயோ வேறு விஷயங்கள்னாலேயோ பிரெயின் டெட் ஆனவங்க மட்டும் அவங்களுடைய ஹார்ட்டோ அல்லது லிவரையோ எடுத்து நம்ம தேவைப்படுறதுக்கு இது பண்ண முடியும். அப்படி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி பிரெயின் டெட் ஆனவங்களும் வந்து தானமாக கொடுக்கறதுக்கு முன் வர்றது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ தாண்டி நல்ல நிலையில் இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து நாம் டிரான்ஸ்பர் பண்ணுறது மிகச்சிறப்பான விஷயம். நம்ம இந்தியாவில் இதுதான் இப்போ லேட்டஸ்ட். இது முதல் முறையாக இங்கே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். அது ஒரு புது விஷயம். சரிங்களா? இது இல்லாமல் இந்த மூலச்சாவு அடைஞ்சவங்க டிசீஸ் டொனேஷன் இல்லை டொனேஷன் ஆஃப்டர் பிரெயின் டெத், அதுவும் இந்த 2 சர்வீசஸும் இங்கே புதுசாக தொடங்கியிருக்கோம். இது வந்து இதுதான் புதுமையாக நம்ம இன்ஸ்டிடியூஷனில் பண்ணுறது பற்றி இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து வழக்கமாக பெரும்பாலான மருத்துவமனைகளில் செய்யப்படுற ஒரு அறுவை சிகிச்சை கிடையாது. ரொம்ப ஒரு சில குறிப்பிட்ட மருத்துவமனைகளில் மட்டும்தான் இது செய்யப்படுது. இப்போ அரசு மருத்துவமனைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா 1-2 மருத்துவமனைகளில் மட்டும்தான் இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நடந்துகிட்டு இருக்குது. தனியார் மருத்துவமனைகள்னு பார்த்தோம்னா இந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்லப்படுகிற பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும்தான் அந்த அறுவை சிகிச்சை நடந்துகிட்டு இருக்குது. பெரும்பாலான மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த சர்ஜரி நடக்கிறது இல்லை. அது மாதிரி சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் தாலுகா லெவல்ல மாவட்ட லெவல்ல நடந்துகிட்டு இருக்கிற மருத்துவமனைகளில் இந்த அறுவை சிகிச்சை நடக்கிறது இல்லை. தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் பற்றியோட பெரும்பாலான மருத்துவமனைகள் இது நடக்கிறது இல்லை. ஸோ இது வந்து ஒரு அரிதான ஒரு அறுவை சிகிச்சை. அது வந்து நம்ம சபிதா மருத்துவமனையில
போன மாதம் மே 24ஆம் தேதி ஒரு முதலாக ஒரு அறுவை சிகிச்சை, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறோம். மே 24ஆம் தேதி 2026ஆம் வருடம். அதெல்லாம் அமித்ஷா அப்படிங்கிற இந்த இவர் அவர் இந்த ஒரு மாசத்துக்குள்ள அவர் மிகவும் நல்லா இருக்கிறாரு. அது மாதிரி 2வது ஜூன் 6ஆம் தேதி பண்ணியிருக்கிறோம். அது விஸ்வபாரதி அப்படிங்கிற ஒரு நோயாளி பண்ணிக்கிறோம். அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் இங்க வந்திருக்கிறாங்க. ஸோ 2 பேஷண்ட்டுமே நல்லா இருக்கிறாங்க. இது ஒரு அரிதான ஒரு ரேர் சர்ஜரி, நாட் டன் ரொட்டீன்லி இன் செவரல் அதர் ஹாஸ்பிட்டல்ஸ். யூசுவலா இந்த மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நடக்கும்போது 50 lakh, more than 50 lakhs rupees ஆகும். 50 lakhs, 60 lakhs, 70 lakhs, more than that. அதான் வழக்கமான சிகிச்சைக்குரிய ஃபீஸ் நடக்கிறது. பட் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதே ஸ்கீமுக்கு வந்து 22 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம மருத்துவமனையில் அரசாங்கம் என்ன அந்த ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த ரேட்லேயே நம்மளும் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு இருந்ததுன்னா அதுக்கு வந்து முதல்ல ஒரு 5-6 அறுவை சிகிச்சை செய்து அது நாங்கள் வந்து எக்ஸ்பர்டைஸ் வாங்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொன்னதுக்கு பிறகுதான் அவங்க நமக்கு அதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. நம்ம இப்போ 2 அறுவை சிகிச்சைகள் தான் பண்ணியிருக்கிறோம். இன்னும் 2-3 கேசஸ் பண்ணதுக்கு பிறகு we will get the permission to do the surgical procedure under Tamil Nadu Chief Minister's Comprehensive Health Insurance Scheme. இதுல வந்து மாணவர்கள் யாரும் இன்வால்வ் ஆகல. இது எல்லாருமே ஸ்பெஷலிஸ்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இன்வால்வ் ஆன ஒரு பெரிய டீம் ஒர்க் இது. இதுல வந்து அந்த 100 பேருக்கும் இன்னைக்கு நாங்க வந்து அவங்க எல்லாம் நாங்க பெருமைப்படுத்துறோம், கௌரவப்படுத்துறோம். அந்த சர்ஜன்ஸ் டீமுடைய தலைவர் வந்து டாக்டர் நிர்மல், ஒரு ஹெப்பாட்டிக் சர்ஜன், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். இவர் கூட இணைந்த மற்ற டீம் டிபார்ட்மெண்ட்ஸ்ல உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே, ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே இங்க வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே சவிதா மருத்துவமனையில தொடர்ந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்துட்டு தான் இருக்குது. ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்குது. அது வழக்கமாக ரெகுலராகவே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அது போக இப்போ வந்து நம்ம கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை இப்போ தொடங்கி இருக்கிறோம். ஸோ இதுவும் தொடர்ந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து ஒரு எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல், ஒரு லைசன்ஸ்டு ஹாஸ்பிட்டல் ஃபார் டூயிங் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ். அது போக நம்ம இப்போ ஹார்ட் அடுத்து பண்றதுக்கான முயற்சிகள்ல நாம இறங்கியிருக்கோம். இப்போ கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை 2 கேஸ் பண்ணிருக்கோம். 2 பேருமே நல்லா இருக்காங்க. ஸோ 100% சக்சஸ் ரேட். ரீனல் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து இதுவரை நடந்த எல்லா கேசஸுமே நல்லா இருக்காங்க. அதுலேயே சக்சஸ் ரேட் அதிகம் தான், 100%. அவங்களுடைய 5 years சர்வைவல் ரேட் அது மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்ததுக்கு பிறகு எத்தனை வருஷம் அந்த நோயாளி நல்லா இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் நல்லா இருக்கும். அது இல்லாம இப்போ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னு இன்னொரு ரூல் போயிட்டு இருக்கு. அதுவும் நாங்க 6 கேஸ் மேல அது பண்ணியாச்சு. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், அதாவது ரத்த சோகை, பிளட் கேன்சர் அந்த மாதிரி இருக்க இவங்களுக்கு போன் மேரோ பண்றதுக்கு. அது இல்லாம கார்னியா டிரான்ஸ்பிளான்ட்க்கும் எங்களுக்கு இப்போ லைசன்ஸ் வந்துச்சு. ஸோ அதுவும் இப்போ கூடிய சீக்கிரத்தில் அந்த கார்னியா, அதாவது கண் இது டிரான்ஸ்பிளான்ட்டும் ஆரம்பிச்சுடுவோம். அடுத்தது அதுக்கு மேல நம்ம பண்ணக்கூடியது என்னன்னா இருதய மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ அதுவும் கூடிய விரைவில் வந்து முயற்சி எடுத்து அந்த இது ரோல வச்சுக்கணும். இவங்க 2 பேருமே ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு மாசத்துக்கு தான் ஆகுது. இவங்க வந்து தொடர்ந்து மருந்துகள் தொடர்ந்து அவங்க சாப்பிட்டு இருக்கணும். இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்ஸ்ல இருப்பாங்க. அவங்க ஒரு மாசம் அல்லது 2 மாசம் அவங்க வந்து இந்த ஃபாலோ அப் வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து ரெகுலரா அவங்களோட கம்யூனிட்டிக்கு அவங்க ஆனாலும் தொடர் பராமரிப்புல இருக்கணும். அவங்க